Reading praise Lord has come to this. இந்த வீடியோ நான் கோயம்புத்தூர்ல என்னுடைய ப்ரேயர் ரூம்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். காலையிலேருந்து இந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது சரியான பேக்ரவுண்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். காலையிலேருந்து தரையம்மா போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பிடித்தமான உணவுகள் இங்கே சாப்பிட்டேன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகளை அது மாதிரி சந்தோஷமா இருக்கவங்க சாத்தானுக்கு பிடிக்காது. நிறைய நிறைய சபைகள்ல சத்ருவின் கொடிகள் நாட்டப்பட்டு இருக்கின்றன. என்ன மாதிரி ஒரு சிலர் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையா விளங்கி உண்மையா கர்த்தருடைய வழிகள்ல சந்தோஷமா நடக்கிறாங்க. எல்லாரும் அல்ல. நிறைய பேர் வந்து எங்களுடைய வீட்டார் என்னுடைய கணவர் எல்லாம் கூட அப்படிப்பட்ட அன்பிலீஃப்ல தான். ஆனா அவரே ஓரளவுக்கு இப்ப மாறி இருக்காருன்னா ஒரிஜினலா அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி சிந்தனை இருந்தது அப்படின்னா அந்த கர்த்தருடைய ஆலயங்களை வந்து பரிசுத்த குலைச்சலா ஆக்கிடணும். ஏன்னா வந்து வேதாமத்த நிறைய பேர் வந்து தவறான கம்யூனிகேஷன்ஸ்க்கு தான் அவங்க பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எங்க ஆயர் அத சொன்னாரு. அந்த பெண்ணுக்கு ரகசியமா ஒருத்தன் வந்து ஏதோ அவளோட கம்யூனிகேட் பண்ணதுக்காக வேதாம வசனங்கள் அதை வந்து அவன் பயன்படுத்தி இருக்கான். அவன் வந்து ஏதோ அதுல மார்க் பண்ணி வச்சுட்டு போயிடுவானா. அந்த பொண்ணு அதை வந்து பார்த்துட்டு இருக்குமா. அது பைபிள் படிக்கிறதுன்னு தான் எல்லாம் நினைப்பாங்களாம். ஆனா அது வந்து இந்த மாதிரி சீக்ரெட் கம்யூனிகேஷனுக்காக வேதாமத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு ஆயர் சபையில சொல்லிட்டு இருந்தாரு. அது போல இதுல நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்ப நான் ஒருத்தருக்கு ரகசிய பட்டப்பெயர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லேண்டர்ன் அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் வைக்கிறேன், இல்ல தீபட்டி அப்படின்னு ஒரு பட்டப்பெயரை நான் வைக்கிறேன் அப்படின்னா அந்த அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக அந்த லேண்டர்ன் அது மாதிரி டார்ச் அல்ல தீபட்டி அந்த இது வரக்கூடிய வசனத்தை கரெக்டா எடுத்து வாசிச்சிடுறது. அது உண்மையான பரிசுத்தத்தோட பயபக்தியோட இவைகள் ஆராதனைகள் நடக்கிறது இல்லை. அதனால இந்த மாதிரி ஆலயங்களை வந்து எரிக்கலங்களா ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பார். அது வந்து நமக்கு தெரியறது இல்லை. நம்ம அலட்சியமா இருந்தோம்னா ஏதோ கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடிட்டு இங்க எழுப்புதல் தாமதிப்பது எதனாலன்னு தெரியாம இது சொல்லிட்டு நானும் மிஷினரி ஊழியத்துக்காக பீகார் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டார் ரட்சிக்கப்படணும் அல்லது நம்ம வீட்டிலேயே இருக்கவங்க ரட்சிக்கப்படணும்னு நம்ம நினைக்காம பீகார் ராஜஸ்தான்லாம் நான் போய் அங்கே போய் மிஷினரி ஊழியத்தை நான் செய்ய போறேன். குஜராத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து வெரி உலக ஞானிகள் வந்து இதை பார்க்கும் போது ஏற்கனவே அவங்க அவிசுவாசிகளா இருக்காங்க. நம்முடைய தாட்ஸ் வந்து அவங்களுக்கு இடறுதற்கு எதுவான கல்லா இருக்குது. அதுதான் நான் இதுல சொல்ல வரேன். ஸோ சத்ருவின் கொடிகள் எங்கேயுமே நாட்டப்பட்டு இருக்குது. என்னுடைய ஒப்பீனியன்ல சபைன்றது ஒரு 98% அழிஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்றேன். அல்லது கர்த்தர் வந்து வேற God is moving in a very special way in these last days அப்படின்னு சொல்லியதான் குருடரும் சப்பானிகளும்
நம்ம தடுத்தாலும் சப்பானிகளை கர்த்தர் வந்து திரும்பவும் சுத்திகரிக்க விரும்புகிறார் அப்படின்னு சில ஆயர்கள் உபாசம் போட்டு அவங்க தரிசனத்தை சொல்றாங்க. அதாவது பின்மாற்றக்காரர்களையும் அன்பாக கர்த்தர் வந்து பேசி புதுப்பிக்க போகிறார் அப்படின்னு இது வந்து சிறந்த ஏஜி பாஸ்டர்ஸ் 2 பேரும் வேற அப்போஸ்தலிக் பாஸ்டர்ஸ் நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க. நானும் அதை விசுவாசிக்கிறேன். சாட்சியா நான் சொல்றேன்.